மேசராசிக்கு 7.5 சனி காலம் ஆரம்பிக்குது. மீன ராசியில குருபவன் சுபகிரகத்தோட வீட்டில உங்கள் ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய குருவுடைய இன்னொரு வீடான மீன ராசியில குரு வந்து சனி வந்து அமர போறாரு. 12ஆம் இடத்துல சனி குருவோட வீட்டில இருக்கனால தொந்தரவு பண்ண மாட்டாரு. கூடுதலா அங்க சுக்கிரனும் இருக்கிற நிலையில தான் இந்த 7.5 சனி காலமே துவங்குறதுனால, நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். சனி, சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு இனிப்பான சுவையான விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சனியும் சுக்கிரனும் சேர்ந்தா நல்ல மன மகிழ்ச்சியும், சந்தோஷங்களையும், வண்டி வாகன யோகங்களையும், நல்ல பயணங்களையும், நல்ல நண்பர்களையும் உங்களுக்கு குடுப்பாங்க. அதன் மூலியமா நல்ல ஆதாயமும் கிடைக்கும். இந்த பயணம்னு வரும்போது 12ஆம் இடம்ன்றது இருக்கிறனால முன்னாடியே சொன்ன மாரி வந்து வெளிநாட்டு பயணங்களுக்கான யோகங்கள் நெறைய இருக்கு. தடைப்பட்டு வந்த வெளிநாட்டு முயற்சிகள், இந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறையில இருக்கிறவங்களுக்கான செயல்கள்ல இருந்த தடைகள், தொழில் சார்ந்த இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு சனியும், சுக்கிரனும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறந்த அம்சமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு. உங்க ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போதைக்கு தற்சமயத்துல மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவர் மார்ச் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது குருவோட அருளால பொருளாதாரம், தனத்த குறிக்கக்கூடியது, பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் தான். அவர் வந்து ஒரு வலுவான நிலைக்கு வர்றது, உங்களுடைய பொருளாதார நிலைகள் மேம்பட போகுது. உங்க குழந்தைகளோட வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக போகுது. அவங்களோட கல்வியெல்லாம் சிறப்படைய போகுது. எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள சனியும், சுக்கிரனும், குருவும் சேர்ந்து உங்களுக்கு குடுக்க போறாங்க.